மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சுர் இஜாக்குலேஷன், விந்து மூந்துதல். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அதே நேரத்தில் உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் என்னுடன் தொடர்பு கொள்ள முடியும். இன்று இந்த நிகழ்ச்சியானது பெண்களுக்குரிய ஒரு பகுதி. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பகுதி ஆண்களுக்குரிய பிரச்சனை, ஆனால் ஏன் இது பெண்களுக்குரிய பகுதி என்றால், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்கள் உங்களுடைய பெண் துணை அல்லது உங்களுடைய மனைவிமாருக்கு கட்டாயமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் போட்டு காட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான பல விடயங்களை பற்றி நான் கூடுதலாக பெண்களுக்கு சொல்ல இருக்கிறேன். நான் மருந்துகளை சொல்ல வெளிக்கிட்டேன். சொன்ன போது பல பேர், டாக்டர் இந்த மருந்து எங்கே வேண்டுவது, இந்த மருந்து எங்கே வேண்டுவது நான் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் மருந்துகளாலே கிடைக்கின்ற பலனை விட நான் முதலில் சொன்னேன், சைக்கோ டைனமிக் ட்ரீட்மெண்ட் என்ற ஒரு பதமானது இன்று இந்த ப்ரீமேச்சுர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய சிகிச்சைக்கு முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது சைக்கோ எனப்படுவது மனநிலை, டைனமிக் எனப்படுவது எப்போதும் மாறுபடுகின்ற. எனவே இந்த மனநிலை தான் எங்களுக்கு வேணுமே தவிர, இந்த சிகிச்சை முறை தான் வேணுமே தவிர 100க்கு 100% நாங்கள் மருந்துகளிலே தங்கி இருக்க முடியாது. எனவே அனைத்து லிட்ரேச்சர் எல்லாம், அனைத்து ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் எல்லாத்திலையும் பார்க்கின்ற போது இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விடயமாக இதை அவர்கள் சொல்லியிருப்பார்கள். எனவே இந்த விடயம் எங்களுடைய பெண்களுக்கான விடயம். எனவே ஆண்கள் பார்த்து கொண்டிருந்தால் இதை ஆஃப் பண்ண வேண்டாம், பாருங்கள். ஆனால் கட்டாயமாக உங்களுடைய பெண் துணைக்கு, மனைவிக்கு இதை நீங்கள் கட்டாயமாக போட்டு காட்ட வேண்டும். உங்களுக்கு தெரியும், எங்களை போன்ற நாடுகளிலே இந்த செக்ஸ் எடியூகேஷன், பாலியல் கல்வி என்பது மிக மிக குறைவு. உதாரணமாக நான் பல அனுபவங்களை சந்தித்திருக்கின்றேன். எங்களுடைய இந்த இலங்கை, இந்தியா போன்ற 3ஆம் உலக நாடுகளிலே பெண்கள் அவர்கள் பெரிய பிள்ளையாக வந்தவுடன், உங்களுக்கு தெரியும், அட்டன் மினாக்கி என்பார்கள் அல்லது ஏஜ் அட்டன் என்று சொல்லுவார்கள். பல விடயங்களை அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு பெண்ணுக்கு இந்த பீரியட்ஸ் ஆனது தொடங்குகிற இந்த நேரத்திலே முதலாவது தரம் அந்த பெண் தன்னுடைய சிறுநீர் கழிக்கின்ற பகுதியிலிருந்து கால்களிலேயோ அல்ல அவருடைய சட்டையிலேயோ இரத்தம் பட்ட உடனேயே வீட்டை சுற்றி ஓடி ஓடி திரிந்த பெண்களை கூட என்னிடம் அழைத்து வந்திருக்கிறார்கள். அண்மையிலே கூட ஒரு மருத்துவ தாது தன்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு வந்தார். அவருடைய வயது 10 வயசு 7 மாதம். அந்த நேரத்தில் அவருக்கு பீரியட்ஸ், அந்த பெண் சின்ன பிள்ளைக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பித்தது. எனவே வைத்தியரே, டாக்டர் இவருக்கு சொல்லிக் கொடுங்கள் இதில் என்ன என்று சொல்லி. இனி அப்படி ஒரு நிலைமையில தான் இந்த 3ஆம் உலக நாடுகளில் நாங்கள் இருக்கின்றோம். செக்ஸ் எடியூகேஷன், பாலியல் கல்வி எனப்படுவது மிக மிக பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறோம். இதன் காரணமாகத்தான் பலதரப்பட்ட இந்த வன்புணர்வுகள், பாலியல் வன்முறைகள் ஏற்படுவதற்கு முக்கிய ஒரு காரணமாக இது இருக்கின்றது. எங்கள் நாட்டிலே கூட நாங்கள் இதை செய்ய விளைகின்றோம். ஆனால் இன்னுமே அதை எங்களால் செய்ய முடியாமல் இருக்கின்றது. அண்மையிலே கூட எங்களுடைய தலைநகரத்திலே ஒரு 16 வயது பெண் மாடியிலே இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதை பற்றி இது பிற்பாடு பலதரப்பட்ட விடயங்கள் இதை பற்றி கதைக்கப்படுகிறது. எனவே இந்த பாலியல் கல்வி என்பது எங்களுடைய நாட்டிலே மிக மிக குறை. எனவே அதே பெண் வளர்ந்து பெரிய பிள்ளை ஆகி வந்து பிறகு திருமணம் முடித்தவுடன் அந்த பாலியல் கல்வியில் இருக்கின்ற அந்த குறைபாடு அவனுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் கூட தொடரக்கூடியதாக இருக்கிறது. எனவே முக்கியமாக இங்கு பெண்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்ன, உங்களுக்கு சரி பாலியல் கல்வி இல்லாவிட்டாலும் கூட உங்களுடைய குடும்ப வைத்தியர், குடும்ப டாக்டர் அல்லது ஃபேமிலி ஃபிசிஷியன் யாராவது இருப்பார்கள், ஃபேமிலி டாக்டர்ஸ் இருப்பார். அவரிடம் போய் ஒரு அப்பாயின்மெண்ட்டை, ஒரு நேரத்தை ஒதுக்கி இதை பற்றி வடிவாக நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும். எனவே முதலிலே நான் சொன்னது போல முக்கியமாக நீங்கள் உங்களுடைய கணவருடன் முதலாவதாக அதாவது இந்த லவ் மேரேஜஸ், காதல் திருமணங்களிலே இந்த பாலியல் ரீதியான பிரச்சனை கொஞ்சம் குறைவாகத்தான் ஏற்படுகிறது. ஆனால் பேசி முடிக்கின்ற ப்ரொப்போஸ் மேரேஜிலே, அதாவது கதைத்துத்தான் திருமணம் முடிக்கின்ற அந்த நிலைமைகளிலே கொஞ்சம் பிரச்சனை கூடுதலாக இருக்கின்றது. எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது இந்த பாலியல் கல்வி என்பது மிகவும் முக்கியம்.
அதே நேரத்திலே உங்களுடைய கணவருக்கு உங்களுடன் தொடர்பினை ஏற்படுத்துவது, உங்களுடன் ஒழுங்காக செக்ஸ் வச்சுக்கொள்வதற்கு, பாலியல் உறவை மேற்கொள்வதற்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் முக்கியமாக வெட்கத்தை விட்டு அவரிடம் இருக்கிற பிரச்சனையை அவரிடம் கேளுங்கள். அதை விட்டு போட்டு நீங்கள் அதை கேலி பண்ண வெளிக்கிட்டால் அந்த பிரச்சனை பாரதூரமாக போய் குடும்பம் பிரிவதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. முக்கியமாக நான் நேற்று சொன்னேன், இந்த ஸ்பாவிலே வேலை செய்வர்கள், ப்ரொத்தல் ஹவுஸ் அல்லது மசாஜிங் பார்லர்ஸில் வேலை செய்வர்கள் வந்து சொல்லுவார்கள், திருமணம் முடித்த ஆண்கள் தங்களுடைய மனைவி சரியில்லை, மனைவியுடன் பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி பல காரணங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே முக்கியமாக இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, நாங்கள் ஒரு நாளைக்கு 100 தரம் இருந்தாலும் பரவாயில்லை, 10 தரம் இருந்தாலும் பரவாயில்லை, அது ஒரு தரம் கேட்க போகிறது. ஏன், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி இரண்டுமே ஒரு அறைக்குள்ளே தான் எல்லாம் நடக்க போகிறது. அது பழைய காலங்களில் இருட்டிலே நடந்தது. இப்போ அதை நாங்கள் முற்றிலுமே அதை டிஸ்கரேஜ் பண்ணும். இருட்டுகளை இருந்து கொண்டு பாலியல் ரீதியான உறவுகளை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறோம். எனவே ஏதாவது உங்களுடைய கணவருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் கட்டாயமாக ஒரு வைத்தியரிடம் சென்று கதையுங்கள். அதை விட்டு போட்டு ஒரு வெளி இடங்களில் போய், அவுட்டோரில் போய், ஃபார்மசியில் போய் அந்த மருந்துகள் இந்த மருந்துகள் வாங்கி பாவிக்கின்ற போது அது பாரதூரமான விளைவுகள் ஏற்படும். 2வதாக, உங்களுக்கு திருப்தி ஏற்படாவிட்டால், உச்சக்கட்டம் ஏற்படாவிட்டால், அதாவது நான் சொன்னேன், உலகத்திலேயே அண்மையிலே வந்த ஆராய்ச்சி முடிவுகள் 160% பெண்கள் உலகத்திலேயே ஒரு தரமும் தங்களுடைய வாழ்க்கை காலத்தில் உச்சக்கட்டம் அல்லது ஆர்காசத்தை அடையவில்லை. இலங்கை போன்ற நாடுகளிலே அது 90% 99% அது இருக்கிறது. எனவே உச்சக்கட்டத்தை அடைந்தால்தான் அந்த உச்சக்கட்டம் அல்லது ஆர்காசம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். அந்த நிலையை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் அடையாவிட்டால் உங்களுடைய கணவருடன் நேர வெட்கத்தை விட்டு பேசுங்க. அதுக்கு தான் முதல் பாலியல் கல்வி என்பது மிகவும் முக்கியம். பாலியல் கல்வி என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிக மிக முக்கியமான ஒரு விடயம். பாலியல் குடும்ப வாழ்க்கையில் செக்ஸ் என்பது மிக மிக முக்கியமானது. எனவே அதிலே முக்கியமாக இந்த உச்சக்கட்டம் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் கட்டாயமாக இன்றி அமையாத ஒன்று. எனவே இவ்வாறு நீங்கள் அவ்வாறு உச்சக்கட்டத்தை அடையாவிட்டால் உங்களுடைய கணவருக்கு அதை சொல்லுங்கள், எனக்கு ஒரு தரமும் உச்சக்கட்டம் வரவில்லை என்று சொல்லுங்கள். வெட்கப்பட வேண்டாம். எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகு அது வெட்கப்பட வேண்டாம். என்னுடைய கணவர் என்ன நினைப்பார், நான் முதலும் வேறு யாருடன் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தேன், முதல் எனக்கு ஒரு பழைய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது என்றபடி நான் இப்படி கதைப்பேன் என்று சொல்லி அப்படி நினைக்க ஒரு கணவர் மாறும், ஒரு ஆண்களும் அப்படி உங்களை நினைக்க மாட்டார்கள். மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, இந்த எந்த உடலினுடைய எந்த உறுப்பை தூண்டினால் உங்களுக்கு கூடுதலான அளவு பாலியல் கிளர்ச்சி அல்லது பாலியல் உணர்ச்சி ஏற்படுவதுங்களை உங்களுடைய கணவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கண்களாலேயோ அல்லது வாயினாலோ தெரியப்படுத்த வெட்கம் என்றால் அதை உங்களுடைய உணர்ச்சிகளினாலேயோ அல்லது வாயிலிருந்து வெளியேறுகின்ற சத்தத்தினாலேயோ நீங்கள் அதை அவர்களுக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். என்னுடைய கருத்தின்படி இனி நாங்கள் பாலியல் கேள்வியை ஒழுங்காக கேட்கப் போகிறோம், ஒழுங்காக படிக்கப் போகின்றோம் என்றபடியினாலே என்ன செய்கிறோம், இது நேரடியாக என்னுடைய மார்புகளை தூண்டுகின்ற போது அல்லது மார்பு காம்பிலே வாய் வைக்கின்ற போது அல்லது யோனி பக்கத்திலே வாய் வைத்து சுவைக்கின்ற போது, யோனி இதழ்களை சுவைக்கின்ற போது எனக்கு கூடுதல் அளவு இன்பம் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அல்லாவிட்டால் அவர் அப்படி செய்கின்ற போது நீங்கள் அந்த உங்களுக்கு உணர்ச்சி ஏற்படுவதாக உங்களுடைய வாயினில் ஏற்படுகிற சத்தத்தினாலோ அல்லது உங்களுடைய உடல் அசைவுகளினாலோ, சில பேர் இடுப்புகளை உயர்த்தி கொள்வார்கள், சில பேர் கணவனுடைய தலையை பிடித்து மசாஜ் பண்ணணும், இப்படிப்பட்ட போன்ற நடவடிக்கைகள் காரணமாக அதனை தூண்டுவதன் மூலம், அப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு கூடுதலான உணர்ச்சி ஏற்படுவது என்பதை கணவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லாவிட்டால் அவருக்கும் ஒன்றும் விளங்காத மாதிரி இருந்து கடைசியிலே இந்த ப்ரீமேச்சுர் எஜாகுலேஷன் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வழியுண்டு. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயமாக பார்க்காததை அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் மணி சின்னத்தை அமுழ்த்தி பெல் சைனை அமுழ்த்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.